வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 16. இத்தனை வருட மன உளைச்சலிலிருந்து பெண்ணை மீட்டு அவள் மனம் விரும்பிய மணாளனுக்கே மனமுடித்து வைத்ததில் திருமூர்த்தி, துளசி நிகழ்ந்திருக்க, இந்த புறம் மிருதனின் பெற்றோரில் அம்மா தமிழ்ச்செல்வி மட்டுமே மகனின் திருமணத்தில் பெரிதும் மகிழ்ந்திருந்தார். அப்பா புகழேந்தி பெற்ற கடமையென அனைத்திலும் முன்னின்று ஏற்பாடுகள் செய்து கலந்து கொண்டாரே தவிர மகனின் மீது கொண்ட வெறுப்பால் எதிலும் பெரிதாக ஈடுபாடு காட்டவில்லை. அதை மணமக்களும் நன்றாக உணர்ந்துதான் இருந்தனர். மெருனாதான் இதில் சங்கடமாக உணர்ந்தாள். அவன் எதையும் சட்டை செய்யாமல் அவர் போக்கு அவ்வளவுதான் என்று அலட்சியமாக நின்றிருந்தான். நேரம் இறக்கை கட்டி பறக்க மணமக்களுக்கான இரவு நேர தனிமை அமையும் பொழுதும் வந்தது. தன்னெதிரே மென்பட்டு புடவையில் தலைகொல்லா பூவுடன் வந்து நின்ற பெண்ணவளை பார்த்தவனுக்கு சிரிப்பு பேரிட்டு கிளம்ப விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தான் மிருதன். உயிர் தோழனே, காதலாகி கணவனாகி போனதில் அவளுள் எந்தவித பதற்றமோ பரபரப்போ இல்லை என்றாலும் பெரியவர்களின் ஏற்பாட்டால் கிளம்பி நின்றிருந்த சூழ்நிலை அவளுக்குள் சிறிது அசௌகரியத்தை கொடுக்க அறைக்கு சென்று அவனோடு பேசிக் கொண்டிருந்தால் அனைத்தும் சரியாகிவிடும் என்றவளின் எண்ணத்திற்கு மாறாக அவன் வளமாக சிரிக்கவும் அவளுக்கு அதிருப்தி தோன்றியது. இப்ப எதுக்கா அப்படி பார்த்து சிரிக்கிற என்றாள் மெருனா முகத்தை சுளித்து. இல்ல, எதுக்கு இப்படி கூட போவ தலையில வச்சிருக்க? அதுவும் தூங்க வர்றதுக்கு நல்லா ஜிகு ஜிகுன்னு பட்டு புடவை வேற, என்ன அதெல்லாம்? அப்பொழுதுதான் அவனை சரியாக பார்த்தாள் மெருனா. மிகவும் இயல்பாக இரவு நேர ஷார்ட்ஸ் ஒன்றும் ரவுண்ட் நெக் டிஷர்ட் ஒன்றும் அணிந்திருந்தான் அவன். குமைச்சலில் உதடுகளை அழுந்த கடித்தவள், என்னடா கொடுமது, என்னை இந்த பாடுபடுத்தினவங்க இவனை இப்படியே உட்கார வச்சிருக்காங்களே என்று ஆத்திரத்தோடு நினைத்தாள். ஓய், என்ன நீ எப்படி உட்கார்ந்துட்டு இருக்க என்று தன்னிடம் செடுசிருப்பவளை புரியாது பார்த்தவன், எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன் என்று பதில் கேள்வி கேட்டான். உனக்கு வேஷ்டி சட்டை கொடுக்கலையா? அது எதுக்கு? நமக்கு தான் கல்யாணம் காலையிலே முடிஞ்சிருச்சே. டே, கடுப்ப கிளப்பாத என்று அவனிடம் கோபமாக சென்றவள் தொப்பென்று கட்டிலில் அமர்ந்தாள். உம்மென்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்தவளை நெருங்கி அமர்ந்தவன், என்னடி சொல்லும் என்றான் அவள் தோளில் தன் நாடியை பதித்து. இந்த புடவை, இத்தனை பூ, இதெல்லாம் வேணான்னு தான் நான் சொன்னேன், அத்தைதான் விடல என்றாள் மிரு சலிப்பாக. யார், அம்மாவா? ஏமானா சமாளிச்சிருப்பேன், அத்தைகிட்ட ஒன்னும் சொல்ல முடியல. புன்னகைத்தவன், சரி போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, அப்பதான் உனக்கு மூடே சேஞ்ச் ஆகும், இல்லனா விடிய விடிய என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்ப என்றான். அவனை பலமாக முறைத்துவிட்டு எழுந்து கப்போர்டினம் சென்றவள் தன் பெட்டியை திறந்து அதிலிருந்து இரவு உடையான தன் வழக்கமான பைஜாமா செட்டை எடுத்துக்கொண்டு குளியலறை புகுந்தாள். மனைவியின் அலங்காரத்தையும் கோபத்தையும் எண்ணி ரசித்தபடி கைகளை தலைக்கடியில் மடக்கி வைத்து படுத்திருந்தான் மிருத்யுஞ்சயன். வெளியே வந்தவள் அவன் இருந்த நிலையை ஒருமுறை கவனித்துவிட்டு புடவையை அங்கிருந்த சேர் ஒன்றில் மடித்து போட்டுவிட்டு அருகில் சென்றாள். இப்போ ஓகேவா என்று விட்டு, இரு, என்னது, அந்த பூவே கழட்டி வச்சிரு, அப்பதான் உனக்கு ஃப்ரீயா இருக்கும் என்றான். அவன் அருகில் அமர்ந்தவள், இல்ல வேணா, அத்தை ஒண்ணு சொன்னாங்க, திருமணம் முடிஞ்ச சுமங்கலி பெண்கள் யாரும் கொடுக்கற பூவை வேணான்னு சொல்லக்கூடாதான், தலையில வச்சுட்ட பூவை வாடுறதுக்கு முன்ன எடுத்துடவும் கூடாதான் என்ன தகவல் சொல்ல அவளை விசித்திரமாக பார்த்த கணவனோ, இதுல எல்லாம் உனக்கு நம்பிக்கை இருக்கா என்ன, சும்மா உன் வசதிக்கு என்றான் அலட்சியமாக. நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, அவங்க சொன்ன விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால இருக்கிறப்போ அப்படியே இருக்கட்டும், நாளையில இருந்து வைக்கும் போது அளவா வச்சுக்கிறேன். மிருதனு சிரிப்புடன் பார்த்திருக்க, நீ என்ன, நான் வந்ததுல இருந்தே ரொம்பதான் கேலி பண்ணிருக்க, சிரிச்சுக்கிட்டே இருக்க போ என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள் மனைவி. அவளை இழுத்து தன் மீது சரித்து நெற்றியில் அழுந்த முத்தமிட்டவன், சரி சிரிக்கல என முட்டினான். அத கூட சிரிச்சுக்கிட்டே தான் சொல்ற? சப்பா, சிரிக்கிறது ஒரு குத்தமாடி, என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால எல்லாத்தையும் ரசிக்கிறேன், சிரிக்கிறேன். நிமிர்ந்து அவனுடைய முகம் பார்த்தவள் பதில் எதுவும் சொல்லாது நகர்ந்து அவன் தோள் வளைவில் தலை சாய்த்து வசதியாக படுத்துக் கொண்டாள். தன் விரல்களை கொண்டு அவளின் கண்ணம் வருடியவன், மினு, உனக்கு என்ன குழந்தை பிடிக்கும் என்று மென்மையாக கேட்க
அவளோ அவளை விழிவிரித்து ஆச்சரியமாக பார்த்தாள். என்ன திடீர்னு? திடீர்னா? நமக்கு இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? கல்யாண நாள் என்றாள் அவள் சாதாரணமாக. ஆமா, நம்ம கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. அதனால வருஷா வருஷம் வர்ற வழக்கமான திருமண நாள் இது என்றான் அவன் கடுப்புடன். அவன் கோபம் கண்டு சிரித்தவள், உனக்கு இப்ப என்ன பிரச்சனை என்று கேட்க, எனக்கு பெண் குழந்தை வேணும் என கூறியபடி மனைவியின் கழுத்து வளைவில் அழுத்தமாக முகம் புதைத்தான் மிருதன். ஒரு கணம் அசைவற்று போன மிருனா, மித்து என மெல்லமாக அழைக்க, என்று முனகினான் அவன். அதற்கு மேல் பேசுவதறியாது அவள் அமைதியாகிவிட மிருதன் நிமிர்ந்து அவள் முகம் பார்த்தான். என்ன? ஒண்ணுல என்றாள் சின்ன குரலில். முறுவளித்தவன், பயமா இருக்கா என கண் சிமிட்ட அவனை முறைக்க முயன்று தோற்றவள், லூசு மாதிரி பேசாத நீ என்றாள் கன்னம் சிவந்து. அப்புறம் என்ன என்று அவள் மூக்கோடு தன் மூக்கை உரசி தளிர் மேனியை சிலிர்க்க செய்தான். தொண்டையில் அடைத்த எச்சிலை கூட்டி விழுங்கியவள் அவன் டி-ஷர்ட்டை இறுக பற்றி, கொஞ்சம் பயமாதான் இருக்கு என்று கூறி வேகமாக அவன் கழுத்தடியில் தன் முகத்தை மறைத்துக் கொண்டாள் பெண். அவள் சொல்லில் வாய் விட்டு ஆர்ப்பாட்டமாக நகைத்தவன் மிருவின் முகத்தை மெல்ல நிமிர்த்தி அவளின் பயத்தை மோகத்தில் அமிழ்த்தி காதலுடன் உறவாட ஆரம்பித்தான். மறுநாள் மறுவீடு அழைப்பு என்று மாப்பிள்ளை பெண்ணை அழைத்துக் கொண்டு மூர்த்தி துளசி தம்பதியினர் தங்கள் இல்லம் கிளம்ப மிருதனின் திட்டத்தின்படி அவனின் பெற்றோரை அழைத்துக் கொண்டு முருகன் சென்னை பயணமானார். மகனின் வீட்டிற்கு செல்ல புகழேந்திக்கு சிறிதும் விருப்பமில்லை என்ற பொழுதும் ஒரு தந்தையாக தன்னுடைய கடமையிலிருந்து தவற அவர் விரும்பவில்லை. இன்னும் ஒரு வாரத்தில் அனைத்து அரசியல் நட்புக்கும் தொழில்துறை நண்பர்களுக்கும் என சென்னையில் திருமண வரவேற்பிற்கு ஏற்பாடு செய்திருந்தான் மிருதன். அதற்கான ஏற்பாடுகளில் முன்னின்று கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதால் மட்டுமே அவர் இப்பொழுது அங்கே செல்கிறார். வரவேற்பு முடிந்த மறுநாள் ஊர் திரும்பிவிட வேண்டும் என்று மனைவியிடம் கண்டிப்பாக சொல்லிவிட்டார் அவர். மாமனார் வீட்டிலிருந்து மனைவியை அழைத்துக் கொண்டு அடுத்த நாளே தன் வீடு திரும்பிய மிருத்யுஞ்சயன் தன் கட்சி தலைவருக்கும் அரசியலில் பெரும் தலைகளுக்கும் இவன் தொழில் வட்டாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் தொழில் அதிபர்களுக்கும் பத்திரிகை வைக்கவென்று மிருனாவை உடன் அழைத்துக் கொண்டு கிளம்பி செல்ல அது புகழேந்திக்கு மிகுந்த அதிருப்தியை கொடுத்தது. கொஞ்சமாவது உன் பிள்ளைக்கு அறிவு இருக்கா? புது பொண்ணை இப்படித்தான் பத்திரிகை வைக்கன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவானா என்று மனைவியிடம் பொறிந்து தள்ளினார். வீடு திரும்பிய மகனிடம், அப்பா சொல்றது சரிதானடா, மிருனா வீட்டுல இருக்கட்டுமே, நீ மட்டும் முருகனோட போய் அழைப்பு வச்சா பத்தாதா என்றார் செல்வி. அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் மட்டும் போய் அழைக்கிறத விட மின்னவும் என் கூட வந்தா அதுக்கு கிடைக்கிற மதிப்பே தனி. நாளைக்கு பின்ன யாருக்காவது பிசினஸ்ல மனத்தாங்கள் வந்தா கூட நம்மள மதிச்சு மனைவியை கூட்டிட்டு வந்து நேர்ல பத்திரிக்கை வச்சானேன்னு அவங்களோட மனசுல ஓரமா ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அந்த நேரத்துல என்ன பலமா எதுக்க கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. நான் செய்யற ஒவ்வொரு விஷயமுமே அரசியல் சாணக்கியத்தனம் நிறைந்ததுமா. நீங்க இதுல ஒன்னும் பெருசா குழம்பிக்க வேணாம் என்று அறைக்கு சென்று விட்டான். கேள்வி கேட்ட அன்னைக்கு ஒரு திகைப்பு என்றால் அவன் பதிலை கேட்டிருந்த மனைவிக்கோ அவன் செயலில் கடும் அசூயை உண்டானது. முகத்தை சுளித்துக் கொண்டவள் எதுவும் பேசாது அறைக்கு செல்ல செல்வியின் மனதில் மகனை நினைத்து கவலை குடியேறியது. உடைகளை மாற்றி அப்பொழுதுதான் கட்டிலில் சரிந்தவன் உள்ளே வந்தவளிடம், மினு, சாயந்தரம் நாம போக இருக்கிறது பெரிய பிசினஸ் மேக்னட் வீட்டுக்கு. சோ சாரி வேணாம், ஏதாவது கிராண்டான சல்வார் போட்டுக்கோ. அப்புறம் இதை எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கோ, ஒவ்வொரு முறையும் என்னால திரும்ப திரும்ப நினைவுபடுத்த முடியாது. கட்சி ஆட்கள் வீட்டுக்கு செல்றப்போ இந்த சாரியும் பிசினஸ் பீப்புளை சந்திக்க போறப்போ சல்வாரும் தான் சரியா இருக்கும். நீ என்னைக்குமே அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கேத்த மாதிரி தயாராயிடு. ஓகேடா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன். ஷிட், உங்ககிட்ட இதை சொல்ல மறந்துட்ட பாரு. இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வர நள்ளிரவு ஆயிடும், சரியா என்றபடி கொட்டாவி ஒன்றை வெளிவிட்டவன், நீ தூங்குறியா என்று கேட்டான். இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை பாக்குறேன், நீ தூங்கு. ஷோர் என்றவனிடம் ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். ஓகே என்ற புன்னகையுடன் தன் இமைகளை மூடுபவனை இவள் இமைகள் மூடாமல் பார்த்திருந்தாள். இவனை பார்த்த தினத்திலிருந்து இன்று வரை இவளிடம் கொஞ்சமும் வெளிவராத அரசியல்வாதி இப்பொழுது மெதுவாக தன் தலையை காண்பிக்கவும் இது எந்த அளவிற்கு இருவருக்குள்ளும் உள்ள உறவை பாதிக்கும் என முதன் முறையாக அச்சம் கொண்டாள் மிருணாளினி.
சற்று முன்னர் அவன் தன் அம்மாவிடம் பேசியதற்கு முன்பு வரை அரசியல் அவனுடைய ப்ரொஃபஷன், அதற்கும் தனக்கும் என்ன சம்மதம் என்று சாதாரணமாக எடுத்துக் கொண்டவளுக்கு இப்பொழுது தன்னை வைத்தும் அவன் அரசியல் ஆதாயம் தேடுவதில் மனதில் ஒருவித குழப்பம் தோன்றியது. இதிலேயே கவலை கொண்டவளுக்கு அவனை எப்படியாவது இந்த வழியிலிருந்து திசை மாற்றி நல்வழிப்படுத்த வேண்டும் என திருமணத்திற்கு முன்பாக தான் உறுதி எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளும் சேர்ந்து நினைவு வர சோர்வாக உணர்ந்தாள் பெண். மிருதனின் கைபேசி ஒலி எழுப்பவும் அவன் உறக்கம் கலைந்து புரண்டு படுத்தான். இவள் யோசனையோடு அருகில் சென்று பார்க்க முருகன் தான் அழைத்துக் கொண்டிருந்தார். இந்த சில நாட்களில் இவனுக்காக என்று இவனுடைய தேவைகளை நிமிடத்தில் உணர்ந்து செய்து முடிப்பவரின் முக்கியத்துவம் இவளுக்கும் புரிந்திருந்ததால் அவன் தோள் தொட்டு எழுப்பினாள் மெருனா. மித்து, உன் போன், அவரு முருகன் அண்ணா கூப்பிடுறாரு போல இருக்கு. ஓ என்றவள் திரும்பி படுத்து அலைபேசியை தேடினான். இவள் எடுத்துக் கொடுக்கவும் பெரிதாக புன்னகைத்தவன் மனைவியை அருகில் இழுத்து கன்னத்தில் முத்தமிட்டான். தன்னிடம் களைப்புடன் புன்னகையை வெளியிட்டவளை யோசனையோடு அளவிட்டவன் பிறகு இணைப்பை ஏற்று முருகனுடன் உரையாட ஆரம்பித்தான். அவன் ஏற்கனவே கூறியிருந்த இரவு நேர சந்திப்பை பற்றிய ஏதோ ஆலோசனை என்று புரிய மெதுவாக எழுந்து சென்று பால்கனியில் நின்றாள் மெருனா. எம்எல்ஏ மிருத்யுஞ்சயனின் பங்களா நீலாங்கரையில் உள்ள கடற்கரையோரம் அமைந்திருந்தது. எப்படித்தான் சொல்ல வேண்டுமோ என்று கசப்புடன் எண்ணிக்கொண்டாள் நாயகி. 3 ஏக்கர் பரப்பளவில் தனது மொத்த பிரம்மாண்டத்தையும் வெளியிட்டு அவ்வீட்டு தலைவனுக்கு நிகரான கம்பீரத்துடன் நின்றிருந்தது அந்த வீடு. தூரத்தில் தெரிந்த கடல் அலைகளை வெறித்திருந்தவளின் பின்னே வந்து இறுக கட்டிக்கொண்டான் அவன். என்ன யோசனை? வழக்கம் போல் அவள் தோளில் அழுந்தியது அவன் நாடி. ஒண்ணுல, சும்மா பொய் என்றவாறு அவளை தன்புறம் திருப்பியவன் அவள் முகத்தை கூர்ந்தான். மெருனா விழிகளை திருப்ப இவன் அந்த பக்கமாக தன் முகத்தை நகர்த்தினான். மித்து என்றாள் சலிப்புடன். ஓ மித்துவேதான், சொல்லு என்றதும் அவள் விழிகள் கரகரவென்று நீரை உற்பத்தி செய்தன. ஏய் என்று அவளை அணைத்துக் கொண்டவன், என்னம்மா என்க அவனை இறுக்கிக் கொண்டாள் அவள். நீ இந்த அரசியலை விட்டுடுறியா? இது வேணாம் உனக்கு. நம்ம வேற எங்காவது போய் நல்ல முறையில வாழலாமே என்றாள் வேகமாக. ஒரு கணம் உடல் விரைத்தவன், என்ன திடீர்னு என் அவளிடமிருந்து விலகி விவரம் கேட்டான். திடீர்னு இல்ல, எனக்கு முதல்ல இருந்தே நீ இதுல இப்படி இப்படி அது அரசியலை பயன்படுத்தி நாட்டு மக்களை ஏமாத்தி சுயநலமா லாபம் பாக்குறதுல அவ்வளவா இஷ்டமே இல்ல என்று வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து கணவனிடம் கூறினாள். ஓஹோ என்று நெற்றியை சுருக்கியவன், உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பத்தி கேட்டிருக்கனே, அப்பெல்லாம் அது ஒண்ணு பிரச்சனை இல்லைன்னு நீ சொன்ன என அழுத்தமாக பார்த்தான். மிருத்யுஞ்சயனின் குற்றஞ்சாட்டும் பார்வையில் மிகவும் தடுமாறி நின்றாள் மிருணாளினி. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.